This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து சங்கத்தை பிரித்தல் பற்றின வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து சங்கத்தை இணைத்தல் பற்றின இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இணைப்பு பேரவை நடத்துவதற்கான தலைவர் வந்து விதி 16 மூலயமா இணைப்பு பேரவை நடத்தலாம். இணைப்பு பேரவைக்கான சிற்றன் அல்லது கோரம் அல்லது கோரக் குறைவன் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து 4ல் 1 பங்கு இருக்கணும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்களை பொது நன்மை கருதி பதிவாளர் இணைத்து ஆணையிடர் வந்து பிரிவு 14. கூட்டுறவு சங்கத்தின் உறுப்பினர்களின் தகுதி பற்றி கூறுவது வந்து பிரிவு 21. உறுப்பினர்களுக்கான விண்ணப்ப படிவ எண் வந்து 16. உறுப்பினர்களுக்கான தகுதிகள் இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 11 படி ஒப்பந்தம் செய்ய தகுதியுடையராக இருத்தல் வேண்டும். தகுதி வந்து 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். புத்தி சுவாதம் உடையவராக இருத்தல் வேண்டும். குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவராக இருக்கக்கூடாது. நொடிப்பு நிலை மஞ்சள் நோட்டீஸ் அடைந்தவராக இருத்தல் கூடாது. அடுத்ததாக வந்து பேரவை, அதற்கு கீழே வந்து தலைவர், துணையாக வந்து பக்கத்தில் துணைத் தலைவர் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே வந்து நிர்வாக குழு கூட்டம் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக வந்து நிர்வாக குழு உறுப்பினருக்கான தேர்தல் எங்கே நடைபெறும்னா பேரவையில் நடைபெறும். அடுத்ததாக வந்து மத்திய அல்லது மாநில சங்கங்களின் தனிநபர் உறுப்பினராக முடியாது. இதில் வந்து ஏ பிரிவு உறுப்பினர் மற்றும் பி பிரிவு உறுப்பினர்கள் என்று 2 வகை உள்ளது. தனிநபர் வந்து பி பிரிவு உறுப்பினர்களாக மட்டுமே சேர முடியும். அடுத்ததாக வந்து மாணவர் கூட்டுறவு பண்டக சாலையில் வந்து 12 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் உறுப்பினராகலாம். கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக விண்ணப்பத்தை யாரிடம் செலுத்த வேண்டும்னா நிர்வாக குழுவிடம் செலுத்த வேண்டும். சங்கத்தின் ஒருவரை நீக்க வந்து பேரவையை முடிவு செய்ய வேண்டும். உறுப்பினர் ஆவதற்காக விண்ணப்பத்தின் மீது எத்தனை நாட்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும்னா வந்து 60 நாட்களில் முடிவெடுக்கணும். இணை உறுப்பினர்கள் பற்றி கூறும் பிரிவு வந்து பிரிவு 22. அது எப்படி நம்ம வச்சலாம்னா 2 டைம் இருக்குது. அதனால் இணை ஒரே மாதிரியான இணை, அதனால் பிரிவு 22 ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். இணை உறுப்பினர்களின் பேரவை கூட்டத்தில் கலந்து கொள்ளவோ லாபத்தில் பங்கு கொள்ளவோ நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தேர்தலில் கலந்து கொள்ள முடியாது. உறுப்பினர்களுக்காக தகுதியின்மைகள் வந்து பிரிவு 23 படி விதி 33 மற்றும் 34. சங்கத்தின் சேவையை பெறுவதற்கான உரிமை வந்து பிரிவு 24. உறுப்பினரை நீக்குதல், ஒரு உறுப்பினர் நீக்கினா பிரிவு 25 கீழே வந்து ஒரு உறுப்பினர் நீக்கலாம். அடுத்ததாக வந்து உறுப்பினரை நீக்குவதற்கான சிறப்பு பேரவை கூட்ட வேண்டும். ஒரு உறுப்பினர் நீக்கினா வந்து அதற்கு வந்து ஒரு சிறப்பு பேரவை கட்டாயமாக கூட்ட வேண்டும். உறுப்பினர் ஒருவரை நீக்குவதற்கான சிறப்பு பேரவை கூட்டத்தில் கூட்ட 4% அல்லது 25 நபர்கள் எழுத்து மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும். ஒரு உறுப்பினர் வந்து நீக்கிறோன்னா பேரவையில் வந்து 4ல் 1 மடங்கு வந்து எழுத்து மூலமாக இருக்கணும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு 100 பேர்னா 25 பேர் வந்து எழுத்து மூலமாக வந்து எழுதி கொடுக்கணும். அப்போ தான் ஒரு உறுப்பினர் நீக்க முடியும். வாக்களிக்கும் உரிமை, வாக்களிக்கும் உரிமை வந்து பிரிவு 26 கூறப்படுகிறது. அடுத்ததாக வந்து தன் சம்பந்தமான கணக்குகளை ஆய்வு செய்யும் உரிமை வந்து பிரிவு 24. இந்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்லாம் சிலதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.